நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. யூஸ்வலாக நம்ம எந்த சமையல் சமைச்சாலும் ஃபைனல் டச்சாக கடுகு கருவேப்பிலை தழை போட்டு தாளித்து கொட்டுவோம். ஆனால் அந்த கருவேப்பிலை தழை எல்லாருமே பொறுக்கி எடுத்து வச்சிடறோம். ஜாஸ்தி எப்போவுமே சாப்பிட்றதே கிடையாது. ஆனால் அந்த கருவேப்பிலை தலையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அந்த கருவேப்பிலுடைய சத்துக்கள் கிடைக்கணும்னா இந்த மாதிரியான கருவேப்பில் யூஸ் பண்ணிவிட்டு பொடி ஒன்று செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பொடி நமக்கு இட்லி, சாதம், தோசை எல்லாத்துக்குமே கரெக்டான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி கருவேப்பிலை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பொடி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த கருவேப்பிலை தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு உணர்த்தி எடுத்திருக்கேன். வெயிலில் வச்சு உணர்த்தக்கூடாது. வெயிலில் வச்சு காய வச்சோன்னா கருத்துடும். அதனால் வீட்டுக்குள்ளே அப்படியே ஒரு நாள் இல்லை 2 நாள் வச்சிட்டிங்கன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா காஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி காஞ்ச கருவேப்பிலை தலையெல்லாம் எடுத்து குச்சியெல்லாம் ஊற்றிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த கருவேப்பிலை பொடிக்கு நான் 1 கப் உளுந்து பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் உளுந்து பருப்புக்கு 1 டீஸ்பூன் குருமிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து. இந்த பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பருப்புகள் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக தான் வறுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வறுக்கக்கூடாது. அப்படி வறுத்தோம் அப்படின்னா 1-2 கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வறுபடாது. அதனால் தனித்தனியாக வறுத்துக்கலாம். இப்போது இந்த உளுந்து பருப்பு நல்லா செவந்து வறுபட்டுருச்சு. அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் வரமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது ரெண்டுமே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வறுபட்டுரும் அப்படிங்கிறதுனால ரெண்டையும் ஒன்றா போட்டிருக்கேன். காரத்துக்காக 5 வரமிளகாய் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் காரம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு நெடி வராது. ஸோ இந்த பொடி நம்ம எண்ணெய் எதுவும் விடாமல் வறுத்து எடுக்கும்பொழுது தான் நிறைய நாள் நம்ம வச்சுக்க முடியும். நம்ம ஆயிலெல்லாம் விட்டு எடுத்து வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பொடி கொஞ்ச நாள்லேயே அந்த ஆயில் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஆயில் எதுவும் விடாமல் நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்ததாக நான் 1/4 கப் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போது வறுத்த வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால லைட்டாக நம்ம ஹீட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். அதனால் இது கூடவே நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே நம்ம வறுத்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் இந்த மல்லி நல்லா வெடிக்கும் பொழுது நல்லா வாசனையாகவும் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக கருப்பு எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதோ இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 1/4 கப் நம்ம எடுத்துகிட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம கடாயை நல்லா சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி கருப்பு எல்லாம் இருக்கிறதுனால வறுபட்டது நமக்கு தெரியாமல் கருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக வெடித்த உடனேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுக்க அந்த எள்ளு எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி பொரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய எள்ளு எல்லாமே வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்டேஜில் இதையும் நம்மளுடைய பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கருவேப்பிலை தழை, அதை எல்லாமே போட்டு நம்ம ஹீட் பண்ணுவோம். இந்த கடாயோட ஹீட்லேயே நமக்கு அந்த கருவேப்பிலை தழை நல்லா முருக ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் நமக்கு அந்த கருவேப்பிலையுடைய ஸ்டேஜும். அதுலேயும் நமக்கு அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வீட்டிலையே நம்ம உலர்த்தி எடுத்திருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுக்கும் பொழுது நல்லா பொடிய ஆரம்பிச்சிடும். நம்ம கையில் எடுத்து க்ரஷ் பண்ணிங்க அப்படின்னாலே எல்லாமே நல்லா காஞ்சி பவுடர் ஆகிற மாதிரி ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயோட ஹீட்டில் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே அந்த கடாய் ஹீட்டுக்கு அந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா காஞ்சி வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். ஃபைனலாக உப்பு அண்ட் பெருங்காயம் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு நீங்கள் இங்கே கல் உப்பு அண்ட் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம். சூடுலேயே அரைக்க வேண்டாம். அரைச்சோம் அப்படின்னா இந்த எள்ளுடைய ஹீட்டுக்கு அந்த ஆயில் விட ஆரம்பிச்சிடும். அதனால் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைக்கணும். அதுவும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கருவேப்பிலை தலையை மட்டுமே ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு கூட கருவேப்பிலை தழை போட்டு அரைக்கும் பொழுது என்ன ஆகும்னா இந்த தலைகள் எல்லாமே சரியாக அரைப்படாது. அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம கருவேப்பிலை தலையை மட்டுமே நம்ம ஆட் பண்ணி மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணிடுவோம். இது பார்க்கும் பொழுது நிறையா இருக்க மாதிரி இருக்கும். பட் அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அதை அரைச்சிட்டு தனியாக ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடியாக வறுத்து வச்சுருக்கிற இந்த பருப்புகள் எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் 1 or 2 விஸ்க் கொடுத்து நமக்கு கோர்ஸாக ரெடி ஆகணும். அதுக்கு அடுத்ததாக நம்ம இப்போது இந்த கருவேப்பிலை பொடியை போட்டுட்டு 1 or 2 விஸ்க் எடுத்துட்டோன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரைக்க வேண்டாம்.
இந்த பொடி நல்லா சுடு சாதத்தில் நெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் இந்த கருகாப்பில் பொடியை போட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி இந்த பொடி இட்லி அண்ட் தோசைக்கு கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேரும் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.